உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமி, காலையில அம்மன் சன்னதியில திரும்பவும் சோழி போட்டு பார்த்துட்டு உறுதியா சொல்றேன்னு சொன்னீங்களே, சோழி போட்டு பாத்தீங்களா? பூஜைக்கு தாலி கொடுக்கும் போது தவறுச்சு, தீபாராதனை காட்டும் போது நெருப்பு அணைஞ்சிச்சு. எனக்கு என்னமோ மனசுக்குள்ள தப்பு நடக்க போற மாதிரியே தோணுது சாமி. உனக்கு தோன்ற விஷயம் ரொம்ப சரிதாம்மா. என்ன சாமி, எனக்கு ஆறுதல் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் இப்படி சொல்றீங்களே. இங்க பாரு ராணி, இன்னைக்கு காலையில கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன சாமி சொல்றீங்க? ஆத்தா கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சா? ஆமாமா. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நான் ஆத்தாவோட சன்னதில மறுபடியும் சோழி போட்டு பார்த்தேன். அப்பவும் 12 சோழியும் நிமிர்ந்துதாமா நின்னுச்சு. ஆபத்து இருக்குன்னு நல்லாவே தெரியுது. அது இந்த கிராமத்து எல்லைக்குள்ள ஒரு மரணம் நிகழ போகுதுன்னு சொல்லுதுமா. சாஸ்திர கணக்குப்படி ஒரு துஷ்ட சக்தி தான் இதெல்லாம் பண்ண போகுதுன்னு தெரியுது. இதனால யாரு பாதிக்கப்பட போறான்னு தான் தெரியல. இப்பதான் ஏகப்பட்ட பிரச்சனைய முடிச்சு திரும்ப வந்துகிறோம். திரும்ப எதுனா பிரச்சனை ஆகுமா சாமி? கவலைப்படாதம்மா, இந்த ஆத்தா உனக்கு துணையா இருப்பா. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். விதி தனியா விளையாண்டாலும் பரவாயில்ல, இல்ல சதி தனியா விளையாண்டா கூட பரவாயில்ல, இல்ல ரெண்டுமே சேர்ந்து எனக்கு எதிரா விளையாண்டா கூட பரவாயில்ல. நான் போராடுறதுன்னு முடிவெத்துட்டேன். இது இங்க இருக்கிற ஆத்தா மேல சத்தியம். இதுல என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, யாருக்கு எந்த ஆபத்தும் வரவிடாம நான் போராடுவேன். ஒரு நிமிஷமா. அத்தா, இந்த அப்பாவி பொண்ணுக்கு நீதான் அத்தா பாதுகாப்பா இருக்கணும். ஓம் பராசக்தி, இந்தாம்மா. இந்த தகுடு 48 நாள் பூஜையில வச்சு 2 அமாவாசை உக்ர பூஜை பண்ணி சக்தி ஏற்றப்பட்ட தகுடு. இது எப்பேற்பட்ட துஷ்ட சக்தியும் உன்கிட்ட நெருங்க விடாது. இனி உனக்கு வரப்போற ஆபத்துல இருந்து இந்த தகுடு உன்னை காப்பாத்தும். இதை எடுத்துட்டு போய் உன் வீட்டு பூஜாரியில வச்சிரு, பூஜை பண்ணு. சரிங்க சாமி. உன் முந்தானையில வாங்கிக்கோமா. எவ்வளவு நாளா செலவு வந்து? எக்கா, ஏரியா வாண்ட போயிட்டு 2 நாள்ல வரேன்னு சொல்லிட்டு இப்பதான் வரல. இல்ல ராணி, நான் ஊட்டாண்ட வந்தேன், ஆனா நீங்க யாருமே அங்க இல்ல. உனக்கு போன் பண்ணதுனால இங்க இருக்கிறான்னு தெரியும். ஆமா, 2 நாளா எல்லாரும் எங்க போயிருந்தீங்க? அத ஏன் கேக்குற தாமரை? அது ஒரு பெரிய கதை. நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல இப்ப அதையும் பேசிட்டு இருக்கணும். தாமரை, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கிற. நான் இப்பதான் வந்தேன். சரி தாமரை, இந்தா இது மல்லிகாவோட கல்யாண புடவை. சரி, இத போய் மல்லிகாக்கு மாத்தி கூட்டிட்டு வா. நான் போய் கூட்டின்னு வரேன். ராணி, மல்லிகா கழுத்துல தாலி கட்டும் போது மாப்பிள்ள இந்த ட்ரெஸ் தாமா போட்டுட்டு இருந்தாரு. இப்ப தாலி பிரிச்சு கோக்கும் போதும் இதே ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். அதனாலதான் இந்தா இத அவர்கிட்ட கொடுத்து அவரை மாத்திட்டு வர சொல்லு. சரியா? சரி மது, சொல்றேன். ஏய் ராணி, இரு. இத என்கிட்ட கொடு. நானே மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து அவரை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். சரியா இருக்கு. வேணா செக் பண்ணி பாருங்க. எல்லாம் ரெடியா இருக்குமா? இந்த வீடு இன்னும் கொஞ்ச நேரத்துல இழவு வீடாக போகுது. இந்த வீட்டுல அழற சத்தம் ஒட்டுமொத்த கிராமத்துக்கே ஸ்பீக்கரே இல்லாம கேட்க போகுது. இது தெரியாம இதுங்க ஏதோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்குங்க.
சித்தார்த் பதறிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓடி வர போறான். மாப்பிள்ளைய எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணோம் அப்படின்னு சொல்ல போறான். அதுக்கப்புறம் தான் இருக்கு இங்க கச்சேரியே. ஆமா, தமன்னா இங்க ஆளையே காணோம். என்ன பண்றது, ராணி முகத்தை பார்த்தாலே அவளுக்கு எரிச்சலா இருக்கும். இந்த தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் எப்படியும் நடக்க போறது இல்ல. அந்த பச்சோந்திய காணோன்னு எல்லாரும் ஒப்பாரி வைப்பாங்க. ஒருவேளை அந்த சத்தம் கேட்டு வரலான்னு பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. வரட்டும், பாப்போம். அட பொண்ணு வந்துட்டா. அழகா இருக்கால. அழகா இருக்கா பாத்தீங்களா? மல்லிகா சாமி கும்பிட்டுட்டு வா. உட்காருமா. கிருஷ்ணவேணி அக்கா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மாப்பிள்ளை வந்து பொண்ணு கழுத்துல மஞ்ச கயிறு கட்டினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த சடங்குகளை ஆரம்பிக்க முடியும். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. அம்மா ராணி, சித்தார்த்துக்கு போன் பண்ணி மாப்பிள்ளை கூட்டு வர சொல்லுமா. பண்ற தாத்தா. கால் பண்ணுமா. எதுக்கு இவங்க ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க? மாப்பிள்ளைங்க இருந்தா தானே சித்தார்த்து கூட்டிட்டு வருவான். இங்க இருந்துகிட்டே ராணி ஃபோன் பண்றா. சொல்லு ராணி. யோ, மாப்பிள்ளைய கூட்டினு வாயா. அட ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் கூட்டு வந்துடுறேன். சரியா, சீக்கிரமா கூட்டினு வா, நேரம் ஆயிடுச்சு. சரி மாப்பிள்ள, டைம் ஆச்சு, சீக்கிரம் வாங்க போலாம். இது ஓகேவா? டபுள் ஓகே. இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரி. செத்து போன பசுபதி எப்படி வருவான்? ஓ, உடனே காரணத்தை சொன்னா எல்லாரும் பயந்துருவாங்கல்ல. அதுவும் எல்லாரும் முன்னாடி அசிங்கமா வேற போயிடும். சித்தார்த்து மல்லிகாவோட புருஷனை அலைஞ்சு திரிஞ்சு தேடுற மாதிரி கொஞ்ச நேரம் பாவலா காட்டுவான் போல இருக்கு. டோ வந்துட்டாங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.